இன்றைக்கி நம்ம சாக்ரிஃபைஷியல் பிரின்சஸ் அண்ட் பீஸ்ட் கிங்கோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோ கூட ஹீரோயினுக்கு உடம்பு சரியானு சொல்லிட்டு அந்த பழத்தை மோதிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு திருப்பி வந்து அரண்மனைக்கே ஹீரோயினியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டுறாங்க நம்ம ஹீரோயினி வந்து முன்னாடி இருந்த அரசனரசியோட ஃபோட்டோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. யாருன்னா ஹீரோவோட அப்பா அம்மா தான். அந்த குட்டீஸ் தான் கேட்டுகிட்டு இருக்கு, ஏன் நீ இதை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அவள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கா. ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஆஃப் வந்து ஹியூமனாக இருக்கான். அப்போன்னா அப்பா வந்து பீஸ்டாக இருந்திருப்பார், அம்மா தான் வந்து ஹியூமனாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போ பார்த்தா அங்கே ஒரு பூனை இளவரசி வராங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் தான் சரிப்பியா, உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் அது சொல்லுது, இது மாதிரி நான் தான் விவியன், நான் வந்து பிசான் நாட்டோட இளவரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நீங்கள் நான் நினச்சதை விட ரொம்ப அழகாக இருக்கீங்களே, அப்போனா எனக்கு சான்ஸ் இருக்காது போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு வந்து புரியலை, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசிகிட்ட கேட்டால் அப்போ தான் அவள் சொல்கிறா, இது மாதிரி நானும் அரசரை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான் சரிப்பிக்கு செம அதிர்ச்சி ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. அவனா கத்திக்கிட்டு இருக்கான் மித்த மந்திரி கிட்டலாம், யாரை கேட்டு நீங்கள் இதை முடிவு செஞ்சீங்க, என்கிட்ட கேட்காம எப்படி நீங்கள் இதெல்லாம் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே தான் அனுப்பி சொல்கிறாரு வந்துட்டு, இல்லை அரசே நான் தான் இதுக்கு உத்தரவு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் அப்போ தான் வந்து அனுப்பி சொல்கிறான், இது மாதிரி ஹீரோயினி வந்து அந்த ஃபஸ்ட்டு விருந்துலேருந்தே நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அவள் கலந்துக்கிட்டலேருந்தே சுற்றி இருக்க எல்லா தரப்புலேருந்துமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட உங்களோட ஒரு மனித பெண் அரசியாக இருக்கிறதுனால மித்த அரசர்கள் கூட நம்மளால் ஒரு சுமூகமான உறவை மேற்கொள்ள முடியாது, அதனால தான் இப்படி முடிவெடுத்தேன். அதோட நம்ம வந்து இதை பண்ணுறது மித்தவங்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இந்த அனுப்பி சொல்கிறான். அப்படி நம்ம ஹீரோயினியாக தான் கட்டுறாங்க. அங்கே குட்டீஸாக கத்திட்டு இருக்காங்க அந்த பூனை இளவரசியை பற்றிட்டு, ஒன்றெல்லாம் நாங்கள் அரசியை ஏற்றுக்க முடியாது, எப்போதும் எங்களுக்கு சரிப்பி தான் அரசி அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே பூனை இளவரசியும் என்னை மன்னிச்சிருங்க அது வந்து அப்படின்னு பேசுகிறப்ப அங்கே வந்து குதிரை நாட்டை சேர்ந்த இளவரசியும் முயல் நாட்டை சேர்ந்த இளவரசியும் வந்துடுறாங்க. வந்துட்டு விவியன் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பூனை இளவரசியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சரிப்பியை பார்த்துட்டு சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாட்டு இளவரசியும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் இந்த பூனை இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்து வந்திருக்கோம், அவங்களோட நம்பிக்கையை சுமந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அரசர் மட்டும் எங்களை வந்து மனைவியாக ஏற்றுக்கலன்னா நாங்கள் எப்படி எங்களோட நாட்டு மக்களை எதிர்கொள்கிறதுனே எங்களுக்கு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பூனை இளவரசி சோகமாக பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் சொல்லிட்டு ஐயோ இதெல்லாம் போய் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேனே, எங்களோட வருங்கால குயின்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறேனே, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பூனை இளவரசி கிளம்பிடுறா. அடுத்து நம்ம ஹீரோயினி தான் கட்டுறாங்க. ஹீரோ பிடிச்சி ஹீரோயினியை கத்திக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் நீ முட்டாள்தனமாக பேசலைன்னா நான் வந்துட்டு சத்தமே போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி நீங்கள் மித்த அரசிகளை போய் பார்க்கலான்னு சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு மீட்டிங் வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். உடனே அரசர் கத்திக்கிட்டு இருக்கான், நீ என்ன பேசுகிற, நான் ஒன்றும் இதை வந்து ரெடி பண்ணல, அனுப்பிச்சு தான் இப்படி பண்ணால், அவங்க கூட எனக்கு பேசணும்லாம் விருப்பம் இல்லை, அவங்கள வந்து அந்த புறத்து மகளிராக மாற்றணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா வந்து அரசருக்கு நிறைய ஒய்ஃப் இருப்பாங்கள்ல அது மாதிரி சொல்கிறான். அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே இவ ஹீரோயினி சொல்கிறான், அனுபீஸ் பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லை, அவர் செஞ்சது சரிதான், ஏன்னா நீங்கள் வந்து என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் நீங்கள் வந்து மித்த பேரை பகச்சிக்க கூடாதுல்ல, அதனால தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இவனும் பார்த்துட்டு சரி உனக்கு அந்த புறத்து மகளிர்னா என்னன்னு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு இவ சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் அரசர் சொல்கிறான், அவங்கள நான் கூடயே வச்சுக்கிட்டேன்னா உன்னோட பதவிக்கே வந்து ஒரு பாதிப்பு வந்துடும், அவங்க அடுத்த குயினாக மாறணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவன் கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா, அரசருக்கு என்ன தவிர வேறு யாரும் உதவி செய்கிறாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்படி வந்தாலே எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். அவ்வளோதான் ஹீரோக்கும் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கான், நீ என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவ சொல்கிறான், நீங்கள் அப்படி எதுவும் ஒரு முடிவு எடுத்திங்கனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அரசருக்கும் வந்துடுது, கத்திக்கிட்டு இருக்கான், அப்போனா நான் உன்னை கூட பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியாத ஒரு வீக்கான அரசன் நினச்சியா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறான். உடனே இதே ஹீரோயினை பற்றி இவளும் கத்திக்கிட்டு இருக்கான், நான் அப்போல்லாம் சொல்லவே இல்லை, ஏன் இப்படி வித்தியாசமாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேர் மாற்றி மாற்றி சத்தம் போடுறாங்க. அப்போ தான் இவன் சொல்லிடுறான், இதை பற்றிலாம் எனக்கு பேச பிடிக்கல, ஒழுங்காக வாயை மட்டும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுடுறான். நம்ம ஹீரோயினி தான் கட்டுறாங்க. அவள் எங்கே தூங்குதுன்னு தெரியாமல் குட்டீஸ் கூட தான் வந்து தூங்கிட்டு இருக்கா. இதுங்க பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க, நீ அரசர்கிட்ட சண்டை போட்டு வந்து இங்கே தூங்குறியா, அரசர் மட்டும் நாங்கள் வந்து உன்னை இங்கே ஒளிய வச்சுருக்கோன்னு தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா
ஒழுங்கா நீ போய் வெளியே தூங்கு அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவ சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் அப்போ தான் சர்பி சொல்கிறா, அப்போல்லாம் அரசர் ஒன்றும் கோவப்பட மாட்டார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், அரசர் வந்து இப்படிலாம் கோவப்பட மாட்டார், ஏன் என் கூட இப்படி சத்தம் போட்டு கத்துனாரு? நான் என்ன சொன்னேன், எப்போதும் அரசர் கூடயே இருக்கணும்னு தான் சொன்னேன், ஆனால் எனக்கு வந்து குயின் ஆகணும்லாம் ஆசை இல்லையே, அது தப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அரசர்கிட்ட போய் பேசி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே கட்டுறாங்க, அரசரோட ரூமில் வந்து யாரோ கதவை திறக்கிறாங்க. சரி நம்ம சரிப்பி தான் வரான்னு பார்த்தா அங்கே வருது அந்த பூனை இளவரசி. இதை பார்த்தானே அரசர் சொல்லிக்கிட்டு இருக்கா, எவ்வளோ தைரியம் தான் உள்ளே வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டால் உடனே அவள் சொல்கிறா, இல்லை அரசே, எப்போதும் அவங்களோட ரூமில் வந்து காவலாளி இருப்பாங்க, இன்றைக்கி யாருமே இல்லை, இதுதான் என் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி எனக்கு தெரியும் உங்களுக்கு சரிப்பி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஆனால் ஒரு கம்பீரமான அரசர், நீங்கள் வந்து ஒரு 2 மனைவியோ இல்லை 3 மனைவியோ வச்சுக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதோட உங்களால் அந்த ஹியூமன் கூட ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்க முடியாது இல்லை, என்ன நான் வந்து உங்களை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ வெளில பார்த்தா நம்ம சரிப்பி வந்துடுறா. அவள் வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்கா, அதோட அரசர் சொன்னதையும் நினச்சி பார்த்துட்ருக்கா. இது மாதிரி இந்த அந்த புறத்து மகளிர்னா என்னென்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் யோசிச்சு பார்த்துட்டு, நான் வந்து அரசர் கூட இருக்க வரைக்கும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் மனசை தேத்திக்கிறா. இருந்தாலும் உள்ளே வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு டப்புன்னு கதவை தந்துட்டு, முடியாது ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசரை பார்த்துட்டு, மன்னிச்சிருங்க தெரியாமல் உள்ள வந்துட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி சரிப்பி ஓடி போயிடுறா. இது வந்து அந்த பூனை இளவரசி பார்த்துட்டு, சரிப்பிக்கு எப்படி நடந்துக்கிறதுனே தெரில, சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அரசர்கிட்ட சொல்கிறா. அவருக்கு கோவம் வந்துடுது. அவர் சொல்கிறாரு, நான் எதிர்பார்த்ததெல்லாம் அவளுக்காக தான், ஆனால் நீ வந்து இப்படியெல்லாம் என்னை தொலை பண்ணிக்கிட்டு இருக்கல, இன்னுமே வந்து என் மூஞ்சிக்கு முன்னாடியே முழிக்காத, இங்கேருந்து தொலைஞ்சி போயிரு அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு விட்டுறாரு இந்த பூனை. அப்போ அந்த பூனை இளவரசி என்னை மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம சரிப்பி கேட்டுறாங்க, இவன் வந்து குட்டிஸ்டே திரும்பி வந்துட்டா நான் இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறப்ப மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு தான் தூங்குறான். என்ன ஃபீலிங் அது, அவங்கள இப்படி பார்த்ததுக்கப்புறம் ஷார்ப்பாக ஏதோ என் தொண்டைக்குள்ளே இறங்கின மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறா. அப்போ மறுநாள் விடிஞ்சிருது. இப்போ வந்து அரசரும் சரிப்பியும் மித்த பிரின்சஸ் கூடலாம் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரின்சஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அரசர் கூட இப்படி உட்காந்து சாப்பிட்றது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த பூனை இளவரசியை காணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட சரிப்பியும் அரசரும் இன்னும் பேசிக்கவே இல்லை. அப்போ தான் அந்த குதிரை பிரின்சஸ் சொல்கிறாங்க, இது மாதிரி அரசு நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து பாருங்கள், எங்கள் கலைப்பொருட்கள்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த முயல் இளவரசி சொல்கிறாங்க, எங்கள் நாட்டுக்கு வந்து பாருங்கள் அரசே, ரூபி கற்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனுக்கும் வந்துடுது. வந்துட்டு சாப்பிட்டுட்டு தானே இருக்கும், வாயை மூட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே ஒரு சத்தம் கிளாஸ் விழுகிற மாதிரி. யாருன்னு பார்த்தா முதல்ல நாட்டு பிரின்சஸும் வந்திருக்காங்களாம். இவங்கள பார்த்துட்டு இந்த மித்த பிரின்சஸ் பேசிகிட்டு இருக்காங்க, யார் இவன்னு சொல்லிட்டு, இது மாதிரி இவ தான் ஆமித், மூர்கா நாட்டை சேர்ந்த 6வது பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எப்படி ஒரு ரெப்டேலியனெல்லாம் வந்து அரசரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வரலாம், அவங்களுக்கே அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உடனே சரிப்பி இதை கேட்டுட்டு அவள் போயிட்டு, வாங்க நம்ம வந்து வெளில போய் பேசலாம்னு சொல்லிட்டு, அவங்க பயந்து கவலையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளில கூப்பிட்டு போயிடுறா. இங்கே வந்து அனுபிஸ் கத்திட்டு இருக்காரு, அப்பெல்லாம் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அரசர் சொல்கிறான், இல்லை போகட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே வெளில வந்து நம்ம ஆமித் கூட நம்ம சரிப்பி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ஆமித் வந்து நம்ம சரிப்பிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, மன்னிச்சிருங்க சரிப்பி, என்னால் உங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்து சரிப்பி சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ தான் ஆமித் சொல்கிறா, நீங்கள் எப்படி தான் அரசரோட கோவத்து முன்னாடி இப்படிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, அவர் கோபமாக பார்த்தா அவ்வளோதான் என் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு இந்த குட்டி சொல்லுது, ஆமித் உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. ஆனால் வந்து சரிப்பின்னு சொல்கிறா, இப்படி பயமாக இருக்குது, ஏன் நீங்கள் அரசரை கல்யாணம் பண்ணிக்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து இந்த ஆமித் சொல்கிறா, இது மாதிரி இந்த ரெப்டேலியன் கிங்டத்தில் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போருக்கு அப்புறமா யாருமே உங்களை மதிக்கிறது இல்லையா, சுற்றி இருக்க எல்லா கிங்டமுமே உங்களை வந்து அசிங்கமாக தான் பேசியிருக்காங்க, அரசருக்கெல்லாம் உங்களை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க, அதனால தான் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ மட்டும் அரசரோட இதயத்தை நான் ஜெயிக்காமல் திரும்பி போனால் என்னை நாடு கடத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. இதை பார்த்துட்டு சரிப்பி இதெல்லாம் ரொம்ப ஓவராச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் வந்து அமித் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒவ்வொரு அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணும் அவங்களோட நாட்டுக்காக அவங்கள இழந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா அங்கே இருக்க படை வீரர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம அமுச்சு விட்ட படை வீரர்கள்லாம் திரும்பி வராங்களாம், ராயல் கார்டும் திரும்பி வராராம், வாங்க போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு சரிப்பியும் ஆமித்தும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க யார் வரான்னு சொல்லிட்டு. இவர் தான் அந்த ராயல் கார்டு. இவரை பார்த்தோன்னே அனுபிஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, நீ வந்து அங்கே நல்லா செயல்பட்ட அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. இப்போ ஏற்பட்டு போயிட்டுருக்காரு, நான் போய் அரசரை பார்க்கணும், அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போனால் அனுபிஸ் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நீ ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே அழுக்கு ட்ரெஸ் சொல்லிட்டு அரசரை பார்க்க போவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து இந்த ராயல் கார்டு என்ன பண்ணுறாரு, அனுபிஸ் மண்டையிலே ஒரு அடி அடிச்சுட்டு நீ எப்போது மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே சரிப்பி நின்றுட்டு இருப்பாளாம். அவளை பார்த்துட்டு நீங்கள் தானே அந்த ஹியூமன் பிரின்சஸ்,
உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் தான் ராயல் கார்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே சரிப்பையும் பார்த்துட்டு எனக்கும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் அந்தியும் சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி அரசருக்காக நான் என்ன வேணால் செய்வேன், அரசர் உங்களை தன்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டதில் எனக்கும் முழு சம்மதம். அதனால நீங்கள் உங்கள் டியூட்டியெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள், என்னையும் அரசரையும் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சரிப்பியும் கேட்டுட்டு சரின்னு சொல்கிறான். அப்புறம் அவர் அங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே பார்த்தா ஆமித் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு ஆமித் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி எப்போல்லாம் நான் ராயல் கடை பார்க்குறேனோ அப்போல்லாம் என் இதயம் துடிக்கிறதே மறந்துடுது. ஆமித் அவரை லவ் பண்ணுறாங்க போல. இது சரிப்பிக்கு தரல. இதை பார்த்துட்டு ஐயோ உங்களை உடம்பு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஐயோ நான் அப்போல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஆமித் கத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆமித் சின்ன பிள்ளையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கப்போ இவங்களோட மூர்கா நாட்டுக்கு அப்போ தான் முதல்ல அரசர் விசிட் பண்ண வந்திருக்காங்க. இவரை பார்க்கறதுக்காக அவ்வளோ மக்கள் கூட்டம் நின்றுருக்கு. அந்த கூட்டத்தில் தான் இந்த குட்டி பண்ண ஆமித் நின்றுருப்பா. இவளை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. அப்போ இவ கீழே விழுந்தோடனே இந்த ராயல் கார்டு அப்போ வெறும் சாதா கார்டாக தான் இருந்திருப்பார். அவர் அவரோட அந்த ராயல் முத்திரை பதிச்ச அந்த ஸ்கார்ஃப் எடுத்து இவள்கிட்ட கொடுப்பாங்க. இவ பார்த்துட்டு ஐயோ இது அரசர்கிட்டேருந்து கொடுக்குற ரொம்ப முக்கியமான ஒரு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதுக்கு அந்த கார்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவ கையில் கட்டி விட்டுட்டு இது மாதிரி உடம்புல போட்டிருக்க ஒவ்வொரு துணியும் அதோடைய உடம்புல ஒரு எல்லா ரத்தமுமே இந்த நாட்டு மக்களுக்காக தான், அதனால தான் இந்த பதவியில் அரசர் என்னை நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அதுலேருந்தே அவரை பார்க்கவே இல்லையா. இவர்கிட்ட அந்த ஸ்கார்ஃபை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்திரமா வச்சுருக்கலாம். இதை பற்றிட்டு தான் சரிப்பு சொல்கிறா. அப்போ அதுக்காக தான் நீங்கள் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா. அப்போ தான் அமித் சொல்கிறா, நான் முட்டாளாக இருக்கலாம், அவர் கூட இருக்கனால எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை, அதுதான் காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஒன்று சரிப்பி பார்த்துட்டு காதலா அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் அமித் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெல்லெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், இதயம் வேகமாக துடிக்கும், அவரை பார்க்குறப்ப இவர் தான் நம்ம கணவர்னு அப்படின்னு சொல்லி இதயம் சொல்லிக்கிட்டே இருக்கும், அவர் மித்த படங்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இதயமே வலிக்க ஆரம்பிச்சிடும், அதுதான் காதல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ சரிப்பி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அது மாதிரி தான் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எங்கள் 2 பேருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆமிட் சொல்கிறா, ஐயோ சண்டையா அப்படிலாம் போடக்கூடாது, நீங்கள் உடனே போய் பேசணும், உங்களுக்கு எவ்வளோ இதே வலிச்சாலும் சரி நீங்கள் என்ன அவங்களோட ஃபீலிங்கிறத அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறா. ஓ நீங்கள் அரசரை தான் காதலிக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க சரிப்பி, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்கள் லவ்வுக்காக நம்ம 2 பேருமே சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இதை அந்த குதிரை பிரின்சஸும் முயல் பிரின்சஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன மனுஷ கூட இப்படிலாம் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அரசரோட இதயத்தை அவளால் ஜெயிக்க முடியாது, அதனால அந்த ஹியூமன் பிரின்சஸோட இதயத்தை ஜெயிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளோட இடம் என்னன்னு அவளுக்கு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சரிப்பியும் குட்டிஸ் என்ன கட்டுறாங்க. அப்போ சரிப்பி கேட்டுகிட்டே வரா, நான் இதை அட்டன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த குட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி ராயல் கார்டு அவர் கேப்டன், அவர் திரும்பி இருக்கார்ல, அதனால இவ்வளோ பெரிய விருந்து நடக்குதான், அதில் குயின் இல்லைன்னா எப்படி, நீ தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அமித் சோகமாக உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு ஏன் அமித் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க ட்ரெஸ்ஸை கட்டுறாங்க, கிழிச்சு போய் கிடக்கு. யார் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிரின்சஸ் தான் பண்ணியிருக்காங்க போல. அவங்க சிரிச்சு நிற்கிறாங்க. சர்பி பார்த்துட்டு நீங்கள் தானே இதை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறா. உடனே அமித் சொல்கிறா, விடுங்க சர்பி அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சர்பி சொல்கிறா, நீ கேப்டன் அன்றைக்கி பார்க்கலாம் தானே சந்தோஷமாக இருந்த அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அமித் சொல்கிறாங்க, ஆமாம் நான் அவர்கிட்ட பேசலாம் தான் இருந்தேன், ஆனாலும் நான் என்னோட தகுதி என்னன்னு தெரியாமல் ஆசைப்பட்டுட்டேன், அதனால தான் இது பனிஷ்மெண்ட்டாக இப்படி நடந்திருக்கு, நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு சோகமாக இருக்காங்க. சரிப்பி இதை பார்த்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் கூட இருப்பேன்னு தானே நீ ஆசைப்பட்ட, அதுதானே லவ் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்குறா. இங்கே விருந்தில் உள்ளே கட்டுறாங்க, இது நம்ம கேப்டன் திரும்பி வந்ததுக்கான விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அனுபிஸ் ஹீரோயின்ட்ட கேட்டுகிட்டு இருக்காரு, நான் உனக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸு கொடுத்தேனே, அதை படம் எதுக்கு இதை போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பி சொல்கிறான், அது கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அனுபிஸ்கா சமக்காவும் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு மித்த பிரின்சஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஆமித் பிரின்சஸ் மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, இது மாதிரி அவள் எந்த ட்ரெஸ்ஸு பொண்ணு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அமித் வந்துடுறாங்க, மன்னிச்சிருங்க லேட்டாக வந்ததுக்குன்னு சொல்லிட்டு. சர்பி கொடுத்த ட்ரெஸ் அழகாக போட்டுட்டு வந்திருக்காங்க. கேப்டன்கிட்ட தான் அவங்களோட ஸ்கார்ஃபை திருப்பி கொடுக்குறாங்க. அவர் அந்த ஸ்கார்ஃபை பார்த்துட்டு, மன்னிச்சிருங்க லிட்டில் லேடி, உங்களை நல்லா ஞாபகப்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அமித்துக்கு ரொம்ப சந்தோஷம், இவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சர்பி பார்த்துட்டு இருக்கா, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரிங்க் கொடுப்பாங்க, குடிப்பா. அப்போ பார்த்தா இந்த பூனை இளவரசி நம்ம ஹீரோயினியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவள் பார்த்துட்டு அவங்க
அந்த இளவரசி நம்மளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை குடித்தோன்னே நம்ம ஹீரோயினி மயங்கி விழுந்துடுறா. அப்போ தான் கண்ணு முழிக்கிறா. ஒரு இடத்துல படுக்க வச்சுருக்காங்க. எந்திரிச்சோன்னே இந்த பூனை இளவரசி தான் அங்கே வராங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, சரிப்பி நீங்கள் திடீர்னு மயங்கி விழுந்துட்டீங்க, என்னாச்சுன்னே தெரில. உடனே சரிப்பு சொல்கிறா, இப்போ நான் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அந்த பூனை இளவரசி சொல்கிறா, சரி இல்லையே, உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ட்ரிங்காக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் சரிப்பி முழிக்கிறேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த பூனை இளவரசி சொல்கிறா, இங்கே பாரு, நான் மரியாதையாக சொல்கிறப்பயே வலியை விட்டு நகுந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. இவ வந்து புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், வாயை மூடு, எனக்காக மயங்காத ஆண்களே கிடையாது. அந்த முட்டாள் அரசர் என்னன்னா ஒன்றை போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் எனக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்க வேண்டியது. அரச குடும்பத்தில் பிறந்துட்டு பொலிட்டிக்கலாக எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லைன்னா எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பூனை இளவரசி சொல்லிகிட்டு இருக்கா. சரிப்பி இதெல்லாம் கேட்டுட்டு, நான் இங்கே இல்லாட்டியும் கூட அரசர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், ஏன்னா அரசர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். வெளியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அரசனாக இருந்து இந்த மக்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசருக்கு நான் கூட அரசியாக இருக்க முடியாது, அப்படி நான் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றை மாதிரி ஒருத்தர் அவர் கூடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். இந்த பூனை இளவரசிக்கும் வந்து நகத்தை வச்சு அடிக்கலான்னு கையை வாங்குறப்ப நம்ம ஆமித்தை வந்து தடுத்துடுறாங்க. ஆமித்தே இந்த பூனை தூக்கி வீசிடுது. வீசிட்டு, ஒரு மனுஷிக்காக நீ எனக்கே எதிரியாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அடிக்கலான்னு வேகமாக ஓடிடுறப்ப நம்ம அரசரோட பவரை வச்சு தாக்கிடுறாரு. இந்த பூனை போய் கீழே விழுந்துருது. அதான் அரசர் சொல்கிறாரு, நான் சொன்னதை மறந்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு இந்த பூனை இளவரசி சொல்கிறா, இல்லை அரசே, உங்களோட காதல் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இரக்கம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அது கத்திக்கிட்டு இருக்கு. அரசர் எதுவுமே கேட்கல, வாயை மூடு, இன்னுமே நான் வந்து உங்கள் மூஞ்சி இங்கே பார்க்கவே கூடாது, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை வெளில போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அழுவ ஆரம்பிச்சிடறா. அப்புறம் காவலாளிகள்லாம் அவளை கூட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி நீ விருந்துக்கார வேணா, போய் இன்றைக்கி ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே சரிப்பியும், நீங்கள் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அரசு, அதோட என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே என் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அரசர் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று தான் நான் அவன்கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டேன், நல்லா நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரசர் கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம அனுபீஸை தான் கட்டுறாங்க. அவர் சொல்லிட்டே போயிட்டுருக்காரு, கடைசியாக எந்த பிரின்சஸாலையும் அரசரோட இதயத்தை மாற்றவே முடியலையே அப்படின்ற மாதிரி பார்த்தா பின்னாடி பேய் மாதிரி ஆமிட்டு வந்து நிற்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் போட்ட பிளான் தானா மந்திரியாரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இவர் பயந்துறாரு, ஆமித் நீனே கிளம்பலையா, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ஆமித் சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு ஒரு ஸ்பெஷலாக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா வந்து சரிப்பியோட ஃப்ரெண்டாக இவ கூடயே இங்கே இருக்கலாமா, ஏன்னா சரிப்பி அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினால, அதனால அரசர் எனக்கு இப்படி ஒரு ரிவார்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன், வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இவர் பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் பார்த்துட்டு இருக்காரு, நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணது சரிப்பிக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே சரிப்பியை கட்டுறாங்க. அரசர் வந்து சரிப்பிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ வந்து ஆமித்துக்காக ஒரு இரக்கமோ இல்லை வந்து அவளை பற்றி நினச்சி கவலைப்பட்டு அவளை பக்கத்துலலாம் வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இது சொல்லிகிட்டு இருக்கா, இல்லை நான் வந்து பிரின்சஸ் ஆகிறதுக்கு, அதாவது குயினாக இருக்கிறதுக்கு, அரசர் கூடயே இருக்கிறதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அரசர் பார்த்துட்டு, அப்போனா இதை ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு வந்து அந்த புறத்து மகளிரோ இல்லை வேறு எந்த பொண்ணுங்களோ தேவையில்லை, நான் ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு மட்டும்தான் சரிப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சரிப்பிக்கு பெல்லெல்லாம் அடிக்குது. ஆமித் சொன்ன மாதிரி பெல்லெல்லாம் அடிக்கும், இவன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுனே இவன் போயிட்டு வெக்கப்பட்டுட்டு ஹீரோவோட வால் மேலே ஏற்படுத்துக்கிறா. அவன் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லை ரொம்ப குளிருது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே படுத்து தூங்கிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.